இன்றைக்கு நாம் பேசப்போவது தாம்பத்திய விஷயத்தில் நிறைய ஆண்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை பற்றிதான். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. ஆமாம், சில ஆர்வம் உள்ள ஆண்கள் பொறுமையாக நிதானமாக முன்னேற மாட்டார்கள். அவர்களுக்கு அதிரடியும் அவசரமும் அலங்கோலமும் தான் முக்கியம். ஆனால் இது தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இதோ இந்த உண்மையை விரிவாக பார்க்கலாம். ஆண்கள் 24 மணி நேரமும் அந்த மூடில்தான் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் மனைவியோ காதலியோ அப்படி இருப்பதில்லை என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒரு பெண் அந்த மூடில் இருக்கிறாளா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதே ஒரு பெரிய கலைதான். பெரும்பாலான பெண்கள் தங்கள் மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசாமல் ரகசியமாக ஏதோ ஒரு மாதிரி கடந்து போய்க் கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு என்ன வேண்டும், எப்போது வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லும் போல்டான பெண்கள் மிகவும் குறைவு. அதனால்தான் எப்போதுமே பெண்கள் அந்த மூடில் இருக்கிறார்களா என்று முதலில் கவனித்துவிட்டு அதற்கு பிறகுதான் நாம் முன்னேற வேண்டும். இதுதான் முதல் பாடம். ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். வற்புறுத்தப்பட்ட உறவு எப்போதுமே கசப்பில்தான் முடியும். ஒரு பெண் அந்த நேரத்தில் இல்லை என்றால் அவளை ஒரு மனிதனாக கூட நீங்கள் மதிக்க மாட்டீர்கள் என்று அவள் உணர ஆரம்பித்து விடுவாள். பெண்களுக்கு லைஃப் சைக்கிள் ஒரு பெரிய விஷயம். அவளுக்கு மாதவிடாய் வரும்போது அதன் எஃபெக்ட் உடலில் மட்டுமில்லை, மனதிலும் மிக அருமையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லவர் மாதிரி நடந்தாலே கூட அவள் மனம் ரொம்ப சலனப்படும். அவள் கோபமாக இருக்கும்போது அவளுக்கு பிடித்த ஃபுட்டை வாங்கிக் கொண்டு வந்து கொடுங்கள். பொதுவாக பெண்கள் தீனி பிரியர்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அவளுக்கு பிடித்த ஃபுட்டை பார்த்துவிட்டால் உடனே அவளுடைய மூடு மாறிவிடும் என்பது எனது அனுபவம். இப்போது சில நடைமுறை குறிப்புகளை சொல்கிறேன். தாம்பத்தியத்திற்கு மூடுக்கு செல்வதற்கு முன்பே நிறைய விஷயங்களை செய்யலாம். சில பெண்கள் தாம்பத்தியத்தை ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரி இருந்தால் கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ அது ஒரு பெரிய கொண்டாட்டம்தான். அதற்காக முதலில் அன்பாக பேசுங்கள், அவளுடைய முதுகை தட்டிக் கொடுங்கள். உம்மா கொடுப்பது மூடை மிகவும் பாசிட்டிவாக்கும், இது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உம்மா என்றால் ஒரே இடத்தில் மட்டும்தான் முடிவு செய்யக்கூடாது. உதடுகளில் மட்டும் இல்லை, கன்னத்தில், நெற்றியில், கையில், தோளில் என்று கிடைத்த இடத்திலெல்லாம் உம்மா கொடுத்துங்கள். இதை மனைவிமார்களும் ரொம்ப விரும்புவார்கள். இதற்கு அடுத்ததாக பரிசுகளை பற்றி பேசலாம். போல்டு ரிங்குகளை மட்டும்தான் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும் என்று அவசியமில்லை. கொஞ்சம் கேஷுவலான வேற மெட்டல்களிலும் கூட பிரசன்ட் செய்யலாம். அணிகலன்களை பார்த்தாலே எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்பட்டு விடுவார்கள். அவங்களையே விளையாட்டுக்கு சில நேரம் கிண்டல் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண் எக்ஸைட்டட் ஆகும்போது கணவனும் எக்ஸைட்டட் ஆக வேண்டும். அவள் நீ இன்று சூப்பராக இருக்கிறாய் என்று சொல்லும்போது அந்த அப்ரிசியேஷனில் தர்சனை கொடுக்கிறது மூடை ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கும். நம்ம சொன்னதுக்கு மதிப்பு கொடுக்கிறானே என்று அவள் பெருமைப்படுவாள். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் பலன் மிக பெரியது. நீங்கள் மனைவியின் சந்தோஷம்தான் உங்கள் சந்தோஷம் என்று அவள் உணர வைக்க வேண்டும். அவள் மாங்காய் மாதிரி தின்பது போல் சாப்பிட்டாலும் பிரில்லியன்ட் என்று சொல்லுங்கள். அது அவளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். எப்போதாவது திடீரென்று ஒரு நாள் நீங்களே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுங்கள். மனைவி வெளியே போய்விட்டு வரும்போது அவளுக்கு பிடித்ததை சமைத்து வையுங்கள். ஆபீஸில் நடப்பதை ஒன்று விடாமல் சொல்லுங்கள். நான் எதையும் மறைக்கவில்லை என்று புரிய வையுங்கள். மனைவி அவங்களுடைய தோளில் தலையை வைத்து சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரியான செயல்கள்தான் அவளை எப்போதுமே தாம்பத்திய மூடுக்கு கொண்டு வர உதவும். இதை நம்புங்கள். அடுத்து மூடை கிரியேட் பண்ணுவதற்கு தாம்பத்திய கதைகளை சொல்லுங்கள். பெண்களுக்கு கதை கேட்பது என்பது ரொம்ப பிடித்தமான ஒன்று. நீங்கள் பார்த்த படங்களில் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அதற்கென்று தனியாக இருக்கும் படங்களை பற்றி சொன்னீர்கள் என்றால் தர்மாடி வாங்குவீர்கள்.
அதை தவிருங்கள். ரொமான்டிக் காட்சிகள் அல்லது நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த மறக்க முடியாத காட்சிகள், இதையெல்லாம் பகிருங்கள். கதையை சொல்லும்போது உங்கள் குரலில் ஒரு உணர்வு இருக்கணும். அது அவளுக்குள் ஒரு புது மூடையை உருவாக்கும். அவளே உங்களை நெருங்குவாள். இது எவ்வளவு எளிமையான விஷயம் தெரியுமா? ஆனால் நிறைய பேர் இதை செய்வதில்லை. சரி நண்பர்களே, இப்போது இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஒரு கடைசி விஷயம். நிறைய ஜோடிகள் இன்றைக்கு வேலை, பணம், பொறுப்புகள் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வதையே மறந்து விடுகிறார்கள். தாம்பத்தியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனசு சார்ந்தது, புரிதல் சார்ந்தது, ஒரு சின்ன தட்டுதல் சார்ந்தது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை நீண்ட காலம் இணைத்து வைத்திருக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் லைஃப் டிராப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்.